வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ட்ரூக் இந்த பிராண்ட்ல இருந்து வரிசையை தொடர்ந்து இயர்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற 2 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூக் ஏர்பட்ஸ் மற்றும் ட்ரூக் ஏர்பட்ஸ் ப்ளஸ். இந்த 2 இயர்ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம், இந்த இயர்ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ட்ரூக் ஏர்பட்ஸ் மற்றும் ட்ரூக் ஏர்பட்ஸ் ப்ளஸ் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாலுமே பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. உள்ளே திறந்தோடனே இந்த சார்ஜிங் கேஸ் தவிர இயர்பட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இயர்பட்ஸ் உங்கள் காதில் ஒழுங்காக ஃபிட் ஆகிறதுக்காக 2 சைஸில் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள், வழக்கமாக வரக்கூடிய யூசர் மேனுவல், இந்த வாரண்டி கார்டு இதெல்லாம் தவிர இந்த இயர்பட்ஸோடு சேர்த்து ஒரு கம்பெனியன் ஆப்பும் இருக்குது. ஆமாங்க, இந்த ப்ரைஸுக்கு அவங்க கம்பெனியன் ஆப் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனியன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா iOS, Android இரண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. முதல்ல டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ட்ரூக் ஏர்பட்ஸுக்கும் ஏர்பட்ஸ் ப்ளஸுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதாவது இந்த ட்ரூக் ஏர்பட்ஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல எவ்வளோ பேட்டரி, அதாவது இதில் வந்து 300 mAhக்கான பேட்டரி இருக்குது. இரண்டுலேயுமே 300 mAhக்கான பேட்டரி. ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ மிச்சம் இருக்குது, ஸோ எந்த இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸில் வந்து அந்த டிஸ்பிளே கிடையாது. இதுதான் வித்தியாசம். உள்ளே திறந்தீங்கனாலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்பிளே இங்கே இருக்கிறதுனால இந்த ஏர்பட்ஸை வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் பொறுத்துறப்போ அதோடைய ஓரியன்டேஷன் வந்து பின்னும் முன்னுமா இருக்குது. அவ்வளோதான். டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ளிப் ஓப்பன் டிசைன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை. நல்ல ஸ்டடியான மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேக் பண்ணாலுமே கீழே விழுகாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏர்பட்ஸில் வந்து LED இண்டிகேட்டர் இருக்குது. ஏர்பட்ஸ் ப்ளஸில் வந்து LED இண்டிகேட்டர் தேவை கிடையாது, ஏன்னா அதில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த பட்டன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. இது ஓப்பன் பண்ணி இந்த இயர்பட்ஸை எடுத்து நீங்கள் இமீடியட்டாக உங்கள் மொபைல் ஃபோனுடைய நீங்கள் பேர் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த காதில் மாட்டக்கூடிய இந்த ஏர்பட்ஸோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல் பிளாஸ்டிக் தான். இந்த கேஸ் வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. காதில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபிட்டிங்கும் நல்லா இருக்குது. மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணோன்னே இதில் என்ன தெரியுது அப்படின்னா USB-Cக்கான சப்போர்ட் இருக்குது. AAC-க்கான சப்போர்ட் இதில் கொடுக்கல. பட் இந்த அப்ளிகேஷனுடைய பேர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இதை கனெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ட்ரூக் பட்ஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கனெக்ட் பண்ணணுமா வேணாமான்னு கேட்குது. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ப்ராடக்ட்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஷியேட்டர். இந்த ப்ராடக்ட்டில் இந்த ட்ரூக் ஏர்பட்ஸும் ஏர்பட்ஸ் ப்ளஸுக்குமே 20 விதமான ஈக்குவலைசர் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஈக்குவலைசர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அவங்க கொடுத்துருக்க 20லேயுமே எதுலேயுமே பிடிக்கல அப்படின்னா நீங்களே ஒரு கஸ்டம் ஈக்குவலைசர் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட்னுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்குது. இது தவிர இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இயர் சென்சர் ஆன் ஆர் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து பை டிஃபால்ட்டாக அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்இயர் சென்சர் அதை காதில் நீங்கள் போட்டுட்டு இருக்கிறப்போ பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. அதை கழட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக பாட்டு பாஸ் ஆகுது, திருப்பி மாட்டோடனே பாட்டு கண்டினியூ பண்ணி பிளே ஆகுது. அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது தவிர கேமிங் மோட் ஆன் பண்ணுறது, கேமிங் மோட் ஆஃப் பண்ணுறது, இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏர்பட்ஸ்னுடைய விலை பார்த்தீங்கன்னா 1599, ஏர்பட்ஸ் ப்ளஸ்னுடைய விலை பார்த்தீங்கன்னா 1699. ஸோ இந்த டிஸ்பிளே இருக்கிறதுனால கூட ஒரு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு இதோடைய பர்ஃபார்மன்ஸ், இதோடைய சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு பேஸ், நல்ல ஒரு என்ஜாயபிள் பேஸ் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஹை நோட்ஸ்னுடைய கிளாரிட்டியுமே நல்லா இருக்கு. ஆனால் அந்த மிட்ஸுக்கும் ஹைஸுக்கும் இருக்கிற செப்பரேஷன் ரொம்ப ஒன்றும் கிளியரா இல்லை. ஸோ அப்பப்போ ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபரன்ஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு காது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பட் கால்ஸ் பேசுறதுக்கு இந்த இயர்ஃபோன்ல இருக்கிற மைக் சூப்பரா இருக்கு. இது அவங்க கேமிங் இயர்ஃபோன் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாட்டியுமே இதுல கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. நிறைய கேம்ஸ் நான் விளையாண்டு பார்த்தேன். 100 மில்லி செகண்ட்க்கு கம்மியான லேட்டன்சி தான் எனக்கு இந்த 2 இயர்ஃபோன்லயுமே கிடைச்சது. நீங்க படம் பார்க்குறப்போ, யூடியூப்ல கிளிப் பார்க்குறப்போ கூட உங்களுக்கு லிப்சிங் இஷ்யூ இந்த இயர்ஃபோன்ல உங்களுக்கு தெரியாது. பேட்டரி லைஃப் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட். சோ இந்த இயர்ஃபோனை சிங்கிள் சார்ஜ்ல பண்ணிட்டோம் அப்படின்னா 10 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. என்னுடைய டெஸ்டிங்ல 50% வால்யூம் வச்சு கேட்கறப்போ எனக்கு 10 ஹவர்ஸ்க்கு மேலேயே கிடைச்சது. ஆனா இந்த கேஸ்ல போட்டு நம்ம சார்ஜ் பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை ஃபுல் சார்ஜ் நீங்க இந்த இயர்ஃபோன் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 45 to 48 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் இந்த இயர்ஃபோன் பிளஸ் இந்த கேஸ் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இந்த விலைக்கு 1500 ரூபா 1600 ரூபா அப்படின்னு இந்த விலையை வச்சு பார்க்குறப்போ இந்த இயர்ஃபோன் அருமையாகவே இருக்கு. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரூக் ஏர்பட்ஸோட ஏர்பட்ஸ் பிளஸ் கூட ஒரு 100 ரூபா போட்டு நீங்கள் வாங்குறது நல்லா இருக்கும். பட் வாங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயர்ஃபோனில் ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இதில் எஸ்பிசி சப்போர்ட் தான் இருக்கு, ஏசிக்கான சப்போர்ட் கிடையாது. சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் எனக்கு கொஞ்சம் அப்பப்போ நான் ஃபீல் பண்ணேன். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 20 ஈக்குவலைசருக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்னியர் வேரிடேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 10mm டைனாமிக் டிரைவரில் இந்த இயர்ஃபோனுடைய பேஸ் மற்றும் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸோ இந்த இயர்ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.